அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்வரும் ஜனாதிபதி அனுர ஹரிணியிடம் வாக்குமூலம். ரணில் சந்திப்பு விவகாரம் குறித்து சிஐடி விசாரணை. ரணிலின் தற்போதைய நிலை குறித்து வைத்தியர் வெளியிட்ட தகவல். யாழ் தொண்டைமானாறு செல்வ சந்நிதியின் ஆலயத்தில் 108 ஜோடிகளுக்கு திருமணம். ஸ்ரீலங்கா விமானப்படை பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. கந்தலாய் பகுதியில் பாழடைந்த காணியொன்றில் கைக்குண்டு மீட்பு. பாடசாலை மாணவனுக்கு ஆசிரியரால் நேர்ந்த கொடுமை. அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து வீழ்ந்த விபத்து, 3 உயிரிழப்பு. ஜப்பான் இந்தியா இடையே ஒப்பந்தம். தென்கொரிய பாடசாலையில் மாணவர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்த தடை. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார யாழ் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிடுவதற்காக சாத்தியங்கள் உள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார எதிர்வரும் 1ஆம் தேதி வருகை தரவுள்ளார். இந்நிலையில் யாழில் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்வின் போது ஊடகவியலாளர் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே கடத்தொழில் அமைச்சர் அவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு 1ஆம் தேதி ஜனாதிபதி வருகை தரவுள்ளார். மக்களின் காணிகள் மக்களிடமே கையளிக்கப்படும் என்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும். அது ஜனாதிபதி வருகை தரும் நாளன்றோ அதற்கு முதலோ பின்னரோ நடைபெறலாம். அதனை எப்ப என தற்போது உறுதியாக கூற முடியாது. ஆனாலும் காணிகள் விடுவிக்கப்படும் என்பது நிச்சயம். செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிடுவாரா என்பதனையும் தற்போது நிச்சயமாக கூற முடியாது. சில வேளைகளில் அவற்றை பார்வையிட சந்தர்ப்பம் உண்டு எனவும் கடத்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதேவேளை யாழ்ப்பாணம் வருகை தரும் ஜனாதிபதி காலை 8:30 மணியளவில் மயிலட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார். அத்துடன் யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ் பிரதேச அலுவலகத்தினையும் காலை 9:30 மணியளவில் திறந்து வைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ஹரிணியமர சூரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்ப்பதற்காக தேசிய வைத்தியசாலைக்கு சென்றதாக பரவிய செய்தி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பிரதமர் அலுவலகம் பதிவு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி சிஐடியினர் நேற்று மாளிகாகந்த நீதவான் லோச்சனி அபே விக்ரமவிடம் இதுகுறித்து அறிக்கை அளித்துள்ளனர். இந்த நிலையில் பிரதமர் ஹரிணியமர சூரிய மற்றும் அவரது பாதுகாப்பு பணியாளர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் மற்றும் அவரது பாதுகாப்பு பணியாளர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்த பிறகு தேவைப்பட்டால் தேசிய வைத்தியசாலையின் கமரா காட்சிகளையும் ஆய்வு செய்ய அனுமதிக்கலாம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் திகதி குறித்து மருத்துவர்களிடம் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க மருத்துவமனையில் இருந்து வெளியேற முடியும். ஆனால் அவரது உடல்நிலை காரணமாக அதிக ஓய்வு தேவை எனவும் அவர் தொடர்ந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இருப்பாரா அல்லது வீடு திரும்புவாரா என்பது அவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் முடிவை பொறுத்தது என்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷாட் பெலன தெரிவித்துள்ளார். பொது நிதி அபகரித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு நீதிமன்றால் பிணை வழங்கப்பட்ட போது அவரின் அனைத்து நோய்கள் தொடர்பிலான அறிக்கைகள் முன்வைக்கப்பட்டதுடன் அவரது இதயத்தின் 4 பிரதான தமனிகளில் 3 தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வ சந்நிதியான் ஆலயத்தில் இன்றைய தினம் திருமணமாகாத 108 ஜோடிகளுக்கு திருமணம் இனிதே நடைபெற்றது. அன்னதான கந்தன் என சிறப்பிக்கப்படும் யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வ சந்நிதியான் ஆலயத்தில் யாழ் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வறுமையில் உள்ள திருமணமாகாத 108 ஜோடிகளுக்கு சிங்கப்பூர் தம்பதி திருமணம் செய்து வைப்பதற்கான உதவியினை வழங்கியிருந்தனர்.
மணமக்களுக்கு தேவையான தாலி, கூரை, சேலை மற்றும் திருமணத்துக்கான இதர செலவுகளுக்கும் பணம் வழங்கப்பட்டு 108 தம்பதிகளுக்கும் செல்வச்சந்நிதி ஆலயத்தில் இன்றைய தினம் திருமணம் இனிதே நிறைவு பெற்றது. இந்த 108 தம்பதியினரையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள 15 பிரதேச செயலகங்கள் ஊடாகவே தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொண்டைமானார் செல்வச்சந்நிதியான ஆலயத்தில் குழம்பியிருந்த பக்தர்கள் வாழ்த்து கூற மணமக்களின் திருமணம் இனிதே நடந்த நிலையில் திருமணம் செய்து வைக்க பேருதவி வழங்கிய சிங்கப்பூர் தம்பதிகளுக்கும் மணமக்களுக்கும் சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றது. அதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க தொண்டைமானார் செல்வச்சந்நிதியான் ஆலய வருடாந்த பெருந்திருவிழா தற்போது இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை விமானப்படை பட்டம் விடும் நடவடிக்கைகள் காரணமாக விமான போக்குவரத்துக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி ஈடுபடும் பட்டம் விடும் பருவத்தில் இந்த செயல்பாடு பல்வேறு ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும் என விமானப்படை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விமான நிலைய ஓடுதளங்களின் அருகில் பட்டமிடுவது மிகுந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலாகும் மற்றும் உலகளாவிய ரீதியில் விமான விபத்துகளுக்கு காரணமாகவும் இது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விமானப்படை சுட்டிக்காட்டியுள்ளது. இப்படியான செயல்கள் நேரடியாக விமான பரப்புகளை தடை செய்வதோடு பயணிகள் மற்றும் பணியாளர் குழுவினரின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் கட்டுநாயக்க, ரத்மலானே, கிகுராங்குட, சீனக்குடா, பலாலி, கட்டுகுருந்த, கொக்கல, வவுனியா, வீரவில மற்றும் மாத்தளையை சூழவுள்ள பிரதேசங்களில் பட்டம் பறக்க விடுவது குறிப்பாக ஆபத்தானதாக கருதப்படுவதாகவும் விமானப்படை மேலும் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த பட்டம் விடும் பருவத்தில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று விமானப்படை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. கந்தளாய் 91ஆம் கட்டை பகுதியில் நீண்ட காலமாக பாழடைந்திருந்த காணியொன்றில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கந்தளாய் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் அந்த காணியை ஆய்வு செய்த போது அங்கு 87G ரக கைக்குண்டு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக பாழடைந்து கிடந்த இந்த காணியை சுத்தம் செய்து கொண்டிருந்த அயல் வீட்டு பெண்ணொருவர் முதலில் இந்த குண்டை கண்டுள்ளார். உடனடியாக அவர் அருகில் இருந்த ஒருவருக்கு தகவல் தெரிவிக்க அதன் பிறகு கந்தளாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் கைக்குண்டை அகற்றப்படும் வரை அப்பகுதியில் பாதுகாப்பு வழங்கியுள்ளதுடன் கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அனுராதபுரத்தில் முன்னணி பாடசாலை ஆசிரியர் ஒருவர் கணித ஆய்வகத்தில் 12 வயது மாணவனை துஷ்பிரயோகம் செய்துள்ளார். துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக அனுராதபுரம் போலீஸ் தலைமையகத்தின் பாடசாலை மற்றும் மகளிர் பணியகத்தால் ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவரை அனுராதபுர தலைமை நீதவான் நாளக்க சஞ்சீவ ஜெயசூரிய அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். திரப்பன அத்துங்கமையில் வசிக்கும் திருமணமான ஆசிரியர் ஒருவரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். 12 வயது சிறுவனின் பெற்றோர் இந்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளனர். சந்தேக நபரான ஆசிரியர் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் ரஞ்சித் ராஜகருணா தனது கட்சிக்காரர் மீதான குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எந்தவொரு பிணை நிபந்தனைகளின் அடிப்படையிலும் அவரை விடுவிக்குமாறு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை கோரினார். எனினும் முன்வைக்கப்பட்ட தகவல்களை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் சந்தேக நபரை 8ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டுள்ளது. மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்தனர். கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டு 25 பேர் வரை காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டவர்களை மீட்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ஜப்பானும் இந்தியாவும் அடுத்த 5 ஆண்டுகளில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிபுணர்களை பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன. ஜப்பானிய பிரதமர் இஷிபா சிகெருவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இதுகுறித்து ஒரு உடன்பாட்டை எட்டியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுற்றுலா, கல்வி மற்றும் தொழிலாளர் துறைகளில் தொழிலாளர்களை பரிமாறிக்கொள்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இதன்படி நாளை மறுதினம் இந்திய ஜப்பானிய பிரதமர்களுக்கு இடையிலான சந்திப்பின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்தன. செயற்கை நுண்ணறிவு மற்றும் மேம்பட்ட மருத்துவ ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே உறவுகளை ஏற்படுத்துவதையும் இந்த சந்திப்பு நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தென்கொரியாவில் பாடசாலை மாணவ மாணவியரிடையே கையடக்க தொலைபேசி பாவனை அதிகரித்து வருவதால் போதைப்பொருள் பயன்பாடு, குற்ற சம்பவங்கள், ஆன்லைன் விளையாட்டுகள் போன்ற பல்வேறு வேலைகளில் மாணவர்கள் சிக்கிக் கொள்கின்றனர். இந்த பிரச்சினையை நிவர்த்தி செய்ய மாணவர்களிடையே கையடக்க தொலைபேசி பயன்பாட்டை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் தென்கொரிய ஜனாதிபதி மூன் ஜே-இன் பாடசாலை மாணவர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்த தடை செய்யும் மசோதாவை நேற்று பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்தார். இம்மசோதாவுக்கு ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தென்கொரியாவில் அடுத்த கல்வியாண்டு முதல் அப்பாடசாலை மாணவர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்த அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.